ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார் தான். ஸோ இது மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட்கான 9th பார்ட் தான். நான் அவரோட 9th பார்ட் கொண்டு வந்துட்டேன். அண்ட் நேற்று தாண்டா 8th பார்ட் அப்லோட் பண்ணேன். என்னடா அதுக்குள்ளே அதிசயமாக உட்காந்து 9th பார்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் அது எனக்கே ஷக்காக தான் இருக்குது. பேசிக்காக அதுக்கான ரீசன் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் தான்டா ரியலாகவே. நான் ஏன்னா ஒரு கமெண்டில் வந்து அவங்க என்னை ஞாபகப்படுத்தி விட்டாங்க. பேசிக்காக இதுக்குன்னே நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குதுங்க, நீங்கள் வேறு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டுருங்க அப்படிதான் இருக்குது. ஏன்னா அந்த கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நீ மார்ச் மாதத்தோட இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன்னு சொன்ன தெரியுமா? அந்த மார்ச் மாதம் தாண்டா அக்கா வாழ்க்கையில் பெரிய வேலை பார்த்து விட்டு போயிடுச்சு. சேனலை இழுத்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஸோ எப்படியோ ஸ்டார் நானாக எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்காக ஓரளவு சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் டிஸ்க்ளைமர் ப்ளே பண்ணுறேன், பார்த்துட்டு ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அண்ட் நான் ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் மட்டும்தான் காரணம். நான் வந்து சேனலை வந்து ரிட்டன் கன்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் உன் கமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுடா. நான் பேசிக்காக அதை இங்கே ஷோ பண்ணுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா. அண்ட் நான் தினமும் ஒவ்வொரு கண்டென்ட் அப்லோட் பண்ணும் போதும் எப்போவுமே ஒருத்தங்களுடைய எப்படியாவது ஒரு பர்சனோட கமெண்ட் மட்டும் என்னை 4 தடவை 5 தடவை படிக்க வச்சுருவாங்க. எப்படியாவது அது வந்து நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்த்துட்ருக்குறேன். ஸோ நான் போன தடவை போட்ட வீடியோவில் வந்து எனக்கு உங்கள் கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே அதை 3 தடவைக்கு மேலே படித்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கு நான் ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தெரிலடா. பட் உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஸோ அந்த கமெண்ட்டை நான் இங்கே ஷோ பண்ணுறேன். இதாண்டா அந்த கமெண்ட்டை. பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கமெண்ட்டை. அப்புறம் ரொம்ப ஃபன் அண்ட் எப்படி சொல்கிறதுனா, இந்த நார்மலாக ஓப்பனாக ஜாலியாக பேசுகிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த கமெண்ட் ரியலாகவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஆட்டாட்டுக்கு இப்படி தான் எல்லா வீடியோஸ்கிலையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் யாராவது போட்டு என்னை சிரிக்க வச்சுருந்தீங்க, 4 தடவைக்கு மேலே படிக்க வச்சுருந்தீங்க போங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரியலாகவே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் ஓகே, இதுக்கப்புறமாவும் நான் பிளான்னு பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஸ்டோரியில். ஸோ ஓகேடா, வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸோ போன எபிசோட நம்ம எதோட என் பண்ணியிருந்தோன்னா, லைக் நம்ம ஒய்டி அப்படியே நம்ம ஜெமினும் கொஞ்சம் அப்படியே தான் பார்க்க ஓரமாக உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜெமினை ஒய்டியும் ஒரு ஐஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கோம். அதோட தானே என் பண்ணோம். வாங்க இப்போ அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது அப்படியே ஆஃப்டர் பார்த்தா நம்ம ஜெமின்ஷி தான் அப்படியே லைக் ஒய்டியோட லிப்ஸ்லேருந்து பொறுமையாக ஒரு லிப்ஸை எடுக்கிறாரு. ஸோ ஒய்டி தான் ஒன்றுமே சொல்லலை, ஒரு மாதிரி ஜிமினியை தான் பேங்க பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் தான் குள்ளே போகலாமா அது அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு. இங்கே நம்ம ஜிமினும் சரின்ற மாதிரி அப்படியே ஒய்டியோட ரிட்டன் அப்படியே ஒய்டியோட ஹேண்ட்ஸமாக ஹோல்ட் பண்ண மாதிரி ரிட்டன் கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே அந்த ரூமில் தான்டா காமிச்சா மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்க திங்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க திங்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு சைடும். ஸோ இங்கே நம்ம ஜிமின் அண்ட் ஒய்டி தான் இப்போக்குள்ளே வராங்க. நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒய்டியோட ஹேண்ட்ஸில் ஹோல் ஆகிருக்கா. இங்கே அப்படியே இந்த ரூம்குள்ளே என்ட்ராக நம்ம டேங் தான் ஜிமின் வந்தோடனே எங்கடா கூப்பிட்டு போனேன் ஜிமின் அவனை வந்தோடனே அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ எங்கள் ஜிமின் ஆமாம் நான் தான் கூப்பிட்டு போனேன், இப்போ அதுக்கு என்னன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எட்டையாக பார்த்து கேட்குறாரு. பட் அவங்க ஒன்றும் சொல்லலை, அவர் பாட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ பட் நம்ம டேவுக்கு ஏதோ ஒரு வயிற்றுச்சலை அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜிமின் தான் ஒய்டியக்குள்ளே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். ஸோ அவர் வெளியே எங்கேயோ கிளம்ப எங்கள் நம்ம டேங் தான் ஒரு மாதிரி வச்சுக்கன்னு வேங்காமல் ஒய்டியவே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. சொல்லப்போனால் டேங்கோட ஐஸ் ஒய்டி மேலேருந்து விலகவே இல்லை, அப்படி பார்த்துட்ருக்காரு. ஒய்டிக்கு என்ன இது, யாரும் நம்மளே நோட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒய்டி யாரும் நோட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சைட் ஐஸை திரும்பி பார்த்தாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஒய்டியை வச்சக்கன்னு வேகாமல் பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்கே ஒய்டி தான் ஒரு மாதிரி டக்குன்னு திரும்பிக்கிறாரு. என்னது இது, இவருக்கு என்னாச்சு, ஏன் நம்மளை எப்படி பார்க்குறாரு, நம்ம எதுவும் பண்ணோமா என்ன, நம்ம தான் அவர்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒய்டி ஒரு மாதிரி அவரே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த ரூமோட டோரை தான் ஒரு பர்சன் அப்படியே நாக் பண்ணுறாங்க. அது மாதிரி அந்த ரூமோட டோர் நாக்கிங் சவுண்ட் தான் கேட்குது. ஹலோ சார்,
எக்ஸ்கியூஸ் மீ சார், யாராவது இருக்கீங்களா, உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி அந்த டோர் வெளியேருந்து ஒரு பர்சன் நாக் பண்ணிகிட்ருக்க. ஸோ நம்ம நம்பிச்சிருந்தா கரெக்டாக இருந்துட்டு குள்ளே வாங்க யார் அப்படின்ற மாதிரி சவுண்டு கொடுக்க. ஸோ அப்படியே இந்த டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஒரு 2 பர்சன்ஸ் தான் வெளியே நிற்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அவுட்ஃபிட் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுனா, அப்படியே ஒரு மாதிரி பிளாக் வித் ஒரு மாதிரி ஒயிட் காம்பினேஷனில் ஃபேஸ்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ண மாதிரி ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. ஸோ மாஸ்க் போட்டிருக்காங்க, கேப் வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஃபேஸை மட்டும் மறைச்ச மாதிரி மாஸ்க் அண்ட் கேப் போட்டு கவர் பண்ணி அவங்க ஐஸ் மட்டும்தான் தெரியுது சொல்லப்போனால் அந்த அவுட்ஃபிட்டில். ஸோ அந்த மாதிரியான அவுட்ஃபிட்டில் நிற்க நம்ம ஒய்டிக்கு தான் ஒரு மாதிரி ஜர்க்கு விட்டுட்டு என்னடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி 1 செகண்ட் அப்படியே ஒருத்த காலை தூக்கிட்டு ஒரு சைடு பக்கத்தில் நம்ம என்னோட யூங்கி தான் இருந்திருப்பார். ஸோ அவர் மேலே சாஞ்சிட்டாரு சொல்லப்போனால். நம்ம யூங்கியே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன வேணும், யார் அப்படின்ற மாதிரி எங்கள் டக்குன்னு நம்ம ஜெய்கே தான் எந்திக்கா. ஹலோ சார் எதுக்கு? பேசிக்காக நாங்கள் தான் இனிமேல் உங்களை பார்த்துக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி பார்க்கலேருந்து இனிமேல் உங்களோட இன்சார்ஜ் நாங்கள் தான். இதுக்கப்புறமா உங்களை சேஃபாக பார்த்துக்க போகிறது நாங்கள் தான். அண்ட் நாங்கள் 2 பேரும் தான் இனிமேல் உங்களுக்கான கைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது பக்கத்தில் இருந்து இன்னொரு பர்சன் தான் வராரு. ஸோ ஒருத்தரோட காஸ்டியூம் வந்து பிளாக்காக இருக்கும், இன்னொருத்தரோட காஸ்டியூம் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒயிட் காஸ்டியூம் போட்டவர் தான் பேசிகிட்டு இருக்கா. பிளாக் காஸ்டியூம் போட்டவர் அவர் பாட்டுக்கு நிற்கிறாரு. ஸோ இங்கே நம்மளோட நம்ஜோன் தான். ஓகே, இப்போ எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, நாங்கள் இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கியிருக்கோம். அது எங்களுக்கு தெரியும் சார், பட் இப்போது நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜஸ் எல்லாத்தையுமே சரி பார்த்து வச்சிட்டிங்க இல்லையா, வந்து எங்கள் ஹோட்டலில் சைன் மட்டும் போட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு நிற்க. இங்கே நம்மளோட ஒய்டி தான் ஒரு மாதிரி யாருடா வேணுவா பைத்தியக்கார மாதிரி வந்திருக்காங்க. எனக்கு ஏதோ இவங்க 2 பேரையும் பார்த்தா சந்தேகமாக இருக்கே. சம்திங் ஏதோ 2 பேரும் மொழியே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி 2 பேரையுமே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ இங்கே நம்ம யூங்கி அதுக்கப்புறமா எதுவும் கண்டுக்கல. ஸோ அவர் பாட்டுக்கு ரிட்டன் குனிஞ்சு அவருடைய கையில் இருக்கிற ஒரு புக்கை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே நம்ம டேங் தான். சரி, எதுக்கு சைன் பண்ணணும், நாங்கள் 7 பேர் வரணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே அந்த ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்த பர்சன் தான் அப்படியே திரும்பி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த பர்சனை பார்த்துட்டு கண்ணை காமிக்கிறது சொல்லியோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவ தான் அது இல்லை சார், பட் ஏதாவது 2 பர்சன்ஸ் மட்டும் வந்து சைன் பண்ணிட்டு போங்க. யாராவது ஒரு பர்சனும் அப்புறம் ஒய்டியும் மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே டக்குன்னு நம்மளோட ஜின் தான். ஒய்டியா? ஆமாம், அவன் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க. இங்கே டக்குன்னு அந்த ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்த பையன்தான். ஸோ 2 பேருமே பாய்ஸ் தான்டா. அவங்க தான் அப்படியே திரும்பி அந்த பிளாக் கலர் ஷர்ட் லைக் அந்த பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டவரை பார்த்து மறைச்சிட்டே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. திரும்ப மறைச்சிட்டே அப்படியே திரும்புகிறாரு. ஸோ திரும்பி அப்படியே நம்ம ஜின்ட்ட தான். அது வந்து சார், நாங்கள் வந்து பேசிக்காக எப்போவுமே எங்களோட கஸ்டமர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குவோம் சார். அது வந்து எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து அது எல்லாத்தையுமே கரெக்டாக இருப்போம். அதனால தான் சார் இப்போது யாராவது 2 பர்சன்ஸ் மட்டும் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இப்போ அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம் போட்டவர் தான் கேட்டுட்ருக்கா. ஸோ இங்கே நம்ம டக்குன்னு ஹோபியும் ஜின்னும் தான் எந்திக்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே அந்த பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டிருந்தவர் தான். அது நீங்கள் 2 பேர் தான் பார்ட்னர்ஸா சார்? இல்லை, கேட்குறேன், லைஃப் பார்ட்னரை தான் வந்து சைன் பண்ணணும், நீங்கள் 2 பேர் தானே அப்படின்ற மாதிரி கேட்க. இங்கே டக்குன்னு ஒரு மாதிரி ஜின் தான் முறைக்கிறாரு திரும்பி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். பேசிக்காக நீங்கள் 2 பேருமே வந்து 2 பர்சன்ஸ் மட்டும் சைன் பண்ண வாங்கன்னு மட்டும்தான் கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல. இங்கே அப்படியே இப்போ இந்த பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டிருந்தவர் தான். அது வந்து சாரி சார், பட் நீங்கள் கப்புள்ஸாக வந்து சைன் போட்டு போகணும். ஐ மீன் உங்கள் 7 பேர்லேருந்து ஒருத்தங்க அண்ட் ஒய்டியும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இங்கே நம்ம டேங் தான் இப்போ சார் அப்படியே ஒய்டியை பார்த்துட்டு எந்திக்கிறாரு. ஸோ எந்திரிச்சிட்டு நானும் ஒய்டியும் வரோம், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே அப்படியே இந்த ஒயிட் கலர் காஸ்டியூம் போட்டிருந்த பர்சன் இப்போ திரும்பி ஓகே சார், நீங்களும் ஒய்டி வந்துடுங்க, நாங்கள் அங்கே கீழே நிற்கிறோம்
அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு அந்த பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டிருந்தவர் ஹேண்டை பிடிச்சி கூட்டு போயிட்டாரு. பட் நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி அவங்க 2 பேரையும் போகிற 2 பேரையும் இதை பார்த்துட்ருக்காரு வெளியே. அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம் போட்டவரையும் அண்ட் பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டிருந்தவரையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு 2 பேரையும் நேராக பார்க்கும்போது டவுட்டு, இதுங்க 2 நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்க. இங்கே நம்ம டேங் ஒரு மாதிரி ஒய்டி கிட்டே வந்து நின்றுட்டு, என்ன பாரியா இல்லை இப்படியே நின்று அவங்களே பார்த்துட்ருக்க போறியா, போய் சைன் போடணும் கூப்பிட்டாங்க, என்ன எங்கள் கூடலாம் வராத ஐடியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஒய்டி இல்லை அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளை யாரும் இப்படி கூப்பிட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி அங்கேயே பார்த்துட்டு, அது அப்படி இல்லை. ஓ அப்படின்னா எங்கள் கூட வர மாட்டேன். ஆஹா அப்படி சொல்லலை. இப்போ எந்திக்கிறியா இல்லையா? ஏன் ஜிமின் கூப்பிட்டா மட்டும்தான் போவீங்களோ, நாங்களாம் கூப்பிட்டா வர முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐப்ரோவை ரைஸ் பண்ணிவிட்டு எங்கள் ஒய்டியை பற்றி கேட்க, ஒய்டி தான் ஆஹா வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே டேங் முன்னாடி நடந்து போக அப்படியே நம்ம ஒய்டியும் பின்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான்டா லைக் எப்படி சொல்கிறதுனா அந்தளவுக்கு பீப்புள்ஸ்லாம் இல்லாத மாதிரி இன்னொரு காலி இடம் மாதிரி இருக்கும்ல. ஸோ கீழே அந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போனால் தான் அங்கே அந்த இடம் வரும். ஸோ சைன் பண்ணுறதுக்கான இதை அங்கே பண்ணுற மேனேஜ்மெண்ட் எல்லாமே கீழே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இறங்கலை இன்னும். அந்த வாக் வழியாக லைக் அந்த ஃப்ளோரில் நடந்து போயிட்டுருக்கும் போது ஸோ அந்தளவுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம டேங் தான் டக்குன்னு ஒய்டியை பின்னாடி திரும்பி அவருடைய ஹேண்ட்ஸை பிடிச்சி டக்குன்னு எடுத்து பின் பண்ணுறாரு. லைக் அந்த வாலில் அப்படியே பின் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஒய்டியை பார்க்குறாரு. ஸோ இங்கே ஒய்டி தான் டேங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டேங் விடுங்க. என்னடா நானும் பார்க்குறேன். அது எப்படி ஜிமின் கூட போகும்போது மட்டும் இனிக்குதா, நான் தொட்ட கசக்குதா அப்படின்ற மாதிரி டேங் தான் இங்கே நம்ம ஒய்டியோட நெக் ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணி வந்து இதில் பின் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டே கேட்க, என்ன என்ன டேங் பேசுகிறீங்க, வலிக்குது விடுங்க கை. அதை தான் நானும் கேட்குறேன். ஜிமின் தொட்டா மட்டும் இனிக்குதா, நான் தொட்டா கசக்குதோ அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம ஒய்டி தான் என்ன பேசுகிறீங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம டேங் தான் யோசிக்கலை, டக்குன்னு ஒய்டியோட லிப்ஸை தான் டக்குன்னு கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸை நம்ம ஒய்டிக்கு பேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா டேங் ஒரு மாதிரி ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு லிப்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பைட் பண்ணி ஒரு லிப்ஸில் இந்த பிளட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் நம்ம டேங் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண பாடலை. ஒய்டி தான் இப்போ டக்குன்னு அவருடைய ஃபோர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்ம டேங்கை தள்ளி விட்டுறாரு. டேங் தான் என்ன என்ன டேங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லிப்ஸில் கையை வச்சுட்டே கேட்குறாரு. ஸோ அவருக்கு பயங்கரமாக ப்ரீத் அவுட் ஆகுது. ஒரு மாதிரியே ப்ரீத் பண்ணிவிட்டு டேங்கை பார்த்து கேட்க, இங்கே டேங் தான் ஒரு மாதிரி மறுபடியும் நம்ம ஒய்டியை பிடிச்சி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒய்டியோட ஹேண்ட்ஸை பிடிச்ச மாதிரி க்ரிப் பண்ணி பின் பண்ணிட்டேன். என்னடா என்ன நான் தொட்டா மட்டும் கசக்குதா, நானும் உனக்கு புருஷன் தானே, அது எப்படி அவன் மட்டும்தான் உனக்கு புருஷனா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் தான் ஒய்டியோட இயர்ஸ்கிட்ட போயிட்டு, ஏன் அவனை விட நான் நல்லா பண்ண மாட்டேன்னு பார்க்குறியா என்ன, ஏன்னா வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஒய்டி தான் அப்படியே ஒரு மாதிரி ஒய்டிக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயங்கர பெயின் ஆகுது. யோசிக்கவே இல்லை, டக்குன்னு நம்ம டேங்கை தான் தள்ளி விட்டுட்டு டக்குன்னு டேங்கை ஸ்லாப் பண்ணிட்டாரு. நம்ம டேங்கே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன என்ன பேசுகிறீங்க, இங்கே பாருங்க டேங், உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு வரும்போது சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க, ஒரு லிமிட்டில் இருந்துக்கோன்னு. அதே தான் நானும் சொல்கிறேன், உங்கள் லிமிட்டில் இருந்துக்கோங்க. 2 இயர்ஸில் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவீங்கள்ல, அப்புறம் என்ன இதோ சொல்கிறீங்கள்ல, லூனாட்ட போய் கேளுங்க, அவள் வருவா. நான் அப்படி இல்லை, உங்களுக்கு தான் லூனா இருக்காளே, நான் யார் உங்களுக்கு. இங்கே பாருங்க டேங், இதை லூனாட்ட போய் சொல்லுங்கள், அவனை விட நான் நல்லா பண்ணுவேன் வான்னு கூப்பிடுங்க, அவள் வருவா. தேவையில்லாமல்
என்கிட்ட பேசுகிற வேலை வேண்டாம், என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி ஐடிக்கு தான் ஒரு மாதிரி போல டீஎஸ்லாம் கல்லேருந்து ஊற்ற டக்குன்னு அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு. ஒரு மாதிரி வேகமாக அந்த ஃப்ளோர்லேருந்து நடந்து கீழே இறங்கிட்டாரு. ஸோ எங்கள் டேங் தான் ஒரு மாதிரி நம்ம போகிற ஒய்டியே ஒரு மாதிரியே பார்த்துட்டே நிற்கிறாரு அதே இடத்துல. இங்கே நம்ம ஒய்டி அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. பட் அவரோட ஐஸ்லேருந்து இன்னுமே லைட்டாக டிஎஸ்லாம் வந்துட்டுருக்க, அதெல்லாம் லைட்டாக வைப் பண்ணிட்டு தான் கீழே கடன்னு இறங்கி வந்துட்டுருக்க. இப்போது லைக் அந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூமும் அந்த பிளாக் கலர் காஸ்ட்யூம் போட்ட 2 பர்சன்ஸ் நிற்பாங்க இல்லையா? ஸோ அதில் அந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையன் தான் ஒய்டி வரதை பார்த்துட்டு அவருடைய ஃபேஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஒய்டி ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரதை பார்க்குறப்போ அவருடைய ஃபேஸ் லைட்டாக ஒரு மாதிரி சேட் ஆகுது. அப்படியே இந்த பிளாக் கலர் காஸ்ட்யூம் போட்ட பர்சன் தான் சுரண்டுறாரு. அப்படியே ஒய்டியை பார்க்க வைக்கிறாரு. ஸோ இங்கே அந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையன் தான் அப்படியே திரும்பி அந்த பிளாக் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையனை பார்த்து என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஐஸால் கேட்க அவர் எனக்கு தெரிலன்ற மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம ஒய்டியன் டக்குன்னு கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே இந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையன்கிட்ட தான் நிற்கிறாரு. எங்கே சைன் போடணும்னு சொல்லுங்கள், நான் சைன் போட்டுட்டு மேலே ரூமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த இடத்துல அழவும் முடியாமல் ஒரு பாட்டுக்கு நிற்கிறாரு. இங்கே அப்படியே அந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையன்தான் ஒய்டியோட ஹேண்ட்ஸ் லைட்டாக பிடிச்சி லைக் ஒரு ஹேண்டை மட்டும் லைட்டாக பிடிச்சி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அழுறீங்க, எதுவும் பிரச்சனையா என்னாச்சு, யாரும் எதுவும் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஐஸோடு கேட்குறாரு. ஸோ ஒய்டிக்கு அதை பார்க்குறப்போ கூட கொஞ்சம் டவுட் வருது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கள்ல? இல்லை, தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். என்னாச்சு? இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே டக்குன்னு அந்த பிளாக் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையன்தான் இல்லை ஏன் திடீர்னு கேட்குறீங்க? இல்லை, நான் உங்களை 2 பேரையுமே எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு தோணுது. உங்கள் 2 பேரை பார்த்தா ஏதோ யாரையோ பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே அப்படியே இந்த ஒயிட் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையன்தான் டக்குன்னு ஒய்டோட ஹேண்ட்ஸை பிடிச்சி லைக் ஒரு ஓரமாக கூட்டு போகிறான். ஒய்டு தான் என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் தான் லைக் ஒரு குட்டியான இடம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே போய் ஒய்டியை நிற்க வச்சுட்டு அப்படியே பொறுமையாக அவருடைய மாஸ்க்கையும் கேப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, டேய் ஒய்டி, உனக்கு என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் அழுற, யாரும் எதுவும் பண்ணாங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் ஒய்டி தான் அட பாவி நீ தானா, நான் நினச்சேன்டா அப்போனா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அந்த பிளாக் கலர் காஸ்ட்யூம் போட்ட பையனை பார்க்க அங்கே வேறு யாரும் இல்லை, நம்ம NY தான் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கண்ணை மட்டும் அடிக்கிறாரு டிங்குன்னு. ஸோ இங்கே அது அப்போனா NYயா என்ன? ஆமாடா ஒய்டி, எனக்கு உன்னை தனியாக விட மனசு இல்லை, அதான் நானும் கிளம்புனேன். அப்போ தான் NYயும் இல்லை நீ மட்டும் தனியாக போக வேண்டாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தார் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜே தான் ஒய்டிட்ட சொல்லிகிட்ருக்க. நம்ம ஒய்டி அப்படியே திரும்பி ஜேவை பார்த்துட்டு, டேய் லூசு, அதுக்கு நான் அங்கேருந்து கிளம்பி வந்தா, அவர் எதுக்கு அவங்க கூட வந்தார்? அதை நான் என்ன பண்ணுறது, நான் அவங்க அத்தை கூட எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் நான் நீ போட சொல்லியிருந்தான், அது அவங்களும் போட்டிருந்தாங்க, உங்களுக்குள்ள நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போதான் நான் மட்டும் போகிறதா இருந்தேன். அப்போ தான் NY வந்து இல்லை நீ மட்டும் தனியாக போகாத, இங்கே உனக்கு யாரை தெரியும், நானும் வரேன், 2 பேரும் போகலாம், எப்படி இருந்தாலும் ஒய்டியோட லைஃப்பும் எனக்கு முக்கியம்தான், அவன் எனக்கு தம்பி மாதிரி தான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் சரி நமக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா அப்படின்றாரு. இங்கே ஒரு மாதிரி ஜே தான் இங்கே ஒய்டி தான் ஒரு மாதிரி ஜேவையும் NYயும் மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்டு அப்போனா எங்கள் ரூமில் வந்து ஏதோ எங்களுக்கு கைடுலாம் சொன்னீங்களேடா? ஆமாம், நாங்கள் தான் கைடு, நாங்கள் பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க கூட தனியாக தான் கூப்பிட்டு போகிறோம். எப்படி சொல்கிறதுனா, நாளைக்கு ஜின் கூட மட்டும் நீ தனியாக சுற்றுவ, அடுத்த நாள் அப்படி ஒவ்வொருத்தவங்க கூடயும் ஒவ்வொரு நாளும் போவேன். 7 பேர் கூடயும் ஒன்றாவே போனோன்னா இங்கேருந்து பேசுகிறது அதெல்லாம் டைம் கிடைக்காது, தனித்தனியாக போனால் தான் உன்னால் பேசிக்க முடியும்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜே ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் கரெக்ட் தான், ஆனால் எந்த விஷயத்தில் உனக்கு புத்தி வேலை செய்தோ இல்லையோடா, இந்த விஷயத்தில் மட்டும் நல்லா வேலை செய்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேவை பார்த்து சொல்லிட்டு நம்ம வைடி தான் சிரிக்கிறாரு. ஸோ இங்கே நம்ம வைடி சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜே தான், என்ன சொல்கிறியா நீ, ஆனால் நீ வர நிறைய கற்றுக்கிட்டடா வைடி. இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு வந்துட்டு, ஆனால் அதை என்கிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக சிரிக்கிற பற்றியா, மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நிறைய கற்றுக்கிட்ட போல் எமோஷ்னல்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் மறைச்சி காட்டிக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ஒய்டியோட ஃபேஸ் அப்படி ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு. ஜே கேட்ட உடனே, நல்லா நடிக்கிறடா, என்னாச்சு ஒழுங்கா சொல்லு, ஏன் அழுதுட்டு வந்தா, யார் நான் என்ன சொன்னா, என்கிட்ட சொல்ல மாட்டியாடா, எனக்கு ஏதோ உனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணலடா வைடி, பேசாமல் நீ என் கூட வந்துட, உங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், அவங்க இது தெரிஞ்சால் தானே கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்காக நீ தினமும் இங்கேருந்து கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலடா, ஒரு மாதிரி இருக்கு, பேசாமல் என் கூட வந்துட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம என்ஒய் தான் பின்னாட்டிலேருந்து டக்குன்னு ஜேவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. வைடியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேவோட ஹேண்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ணி ஒரு கூப்பிட்டு போயிட்டாரு. அந்த லைக் அந்த கேபின்லாம் இருக்குல்லடா, ஸோ அந்த மாதிரியான சைடில் கூப்பிட்டு போய் பொறுமையாக நிற்க வச்சுட்டேன். என்ன நீ இங்கே வந்து அவனுக்கு தைரியம் சொல்கிறதுக்கு பதிலாக அவனை வந்துட்டு போலாண்டுக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு ஜே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியோட ஹேண்ட்ஸை தான் லைட்டாக லைக் இந்த முனங்கையில் நம்ம ஜிமின் பிடிச்சி நம்ம வைடியை கூட்டு போயிருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி அந்த முனங்கையில் லைக் பிடிக்கிறாரு. பிடிச்ச லைக் ஜியோட அந்த ஹேண்டை மட்டும் பிடிச்சிட்டு, இங்கே பாரு, அவனுக்கு நீ தான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் இந்த டைமில், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் சரி பண்ணலான்னு நீ தான் சொல்லணும். அவன் ஏற்கனவே வீக்காக தான் இருக்கான், பல கஷ்டத்தில் இருக்கான், நீ இதில் கூட கொஞ்சம் அவன்கிட்ட போய் அழுதுட்டு அப்படி பேசினா அவனுக்கு கூட கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கும், புரியுதா? நீ அவனை கம்ஃபர்ட் பண்ணணுன்னு நினச்சின்னா அவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணு, நாங்கள் இருக்கோம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லு. அதை விட்டுட்டு நீயும் அவன்கிட்ட போய் அழுதுட்டே வா போயிடலான்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே நம்ம என்ஒய் தான் ஒரு ஜேட்ட பேசிகிட்டு இருக்க. ஜேவும் சரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ஒயோட ஹேண்டை லைட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் என்ஒயும் சடனாக அப்படியே ஜேவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல சார் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்துட்டார் நம்ம ஜெயதா வைடிக்கிட்ட. ஓடி வந்துட்டு, சரி விடு வைடி, நான் இருக்கல, என்னாச்சு என்கிட்ட சொல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வைடியை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வைடியும் ஒரு மாதிரி அவருக்கு இப்போதைக்கு ஒரு கம்ஃபர்ட் தானே தேவை. ஸோ அப்படியே நம்ம ஜேவை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜேவோட ஷோல்டரில் அப்படியே அவருடைய ஹெட்டை சாய்ச்சிட்டு அப்படியே பொறுமையாக அழுதுட்டுருக்காரு. பட் அவர் எதையுமே ஜேட்டு சொல்லிக்கல. பட் ஒரு மாதிரி பொறுமையாக அவருடைய ஷோல்டரில் சாய்ச்சி அவருடைய வைடியோட கண்ணில் ஒரு மாதிரி டேஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஜேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜேக்குமே அது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜேக்குமே டேஸ்லாம் வருது, பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி வைடியோட ஹேரை ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வைடியோட ஷோல்டரை தான் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜே தான் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி வைடியை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. நாங்கள் என்ஒய் தான் டக்குன்னு அப்படியே ஜேவியும் வைடியும் கூப்பிடுறாரு. ஜே வைடி சீக்கிரம் வாங்க டியாங் வரோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட டக்குன்னு நம்ம வைடியோட டேஸ்லாம் வைப் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜேதா அவருடைய மாஸ்க்கை தூக்கி ரிட்டன் மாட்டிக்கிறாரு. ஸோ டக்குன்னு நம்ம வைடியை கூப்பிட்டுட்டு ஒரு மாதிரி நம்ம ஜேதா என்ஒய் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம டேங் தான் இங்கேருந்து வர அவர் ஒரு மாதிரி 2 பேரையும் பார்த்துட்ருக்காரு மாறி மாறி. ஸோ ஏன்னா 2 பேருமே எல்லாம் கவர் பண்ணிட்டு தானே நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு சொல்லுங்கள் நான் எங்கே சைன் பண்ணணும், சீக்கிரம் சொன்னீங்கன்னா சைன் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மாதிரி டேங் சொல்ல நம்ம என்ஒய் தான் ஒரு கிண்ணராக லைக் ஒரு இதை மாதிரி எடுத்து காமிக்கிறாரு. ஸோ அது ஒரு மாதிரி புக் மாதிரி இருக்குடா. ஸோ அதில் சிக்னேச்சர் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டை தான் எடுத்து காமிக்க. ஸோ இங்கே நம்ம டேங் தான் அவருடைய லைக் அங்கே இருக்கிற பென் எடுத்து ஒரு சைன் பண்ணிவிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். ஸோ இங்கே நம்ம வைடியும் பொறுமையாக அந்த பென் எடுத்துட்டு சைன் பண்ண. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே ஏறிட்டு இருந்திருப்பாரு நம்ம டேங். ஸோ திரும்பி அப்படியே என்ஒயை பார்த்துட்டு லைக் நம்ம என்ஒய்யும் ஜேவியும் மட்டும் பார்க்குறாரு. ஸோ அது என்ஒய் ஜேங்கிறது நம்ம டேங்க்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்க ஃபுல்லாக கவர் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் மட்டும் திரும்பி பார்த்துட்டு
நாளைக்கு நீங்கள் எங்களை கூப்பிட வந்துடுவீங்களா, இல்லை நாங்கள் தான் நீங்கள் சொல்கிற ப்ளேஸுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே டக்குனு நம்ம ஜெயதான் அதெல்லாம் இல்லை சார், பேசிக்காக நாங்கள் நாளைக்கு உங்களை பிக் பண்ண ரூமுக்கு வந்துடுவோம், அப்புறம் ஒவ்வொருத்தங்களாக தான் கூப்பிட்டு போயிடுவோம், அதோட லிஸ்ட்டெல்லாம் அதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் வாசித்து பார்த்துட்டு தானே சைன் பண்ணீங்க? ஆமாம் தெரியும். அப்போனா ஓகே சார், நாளைக்கு நாங்கள் ஜின்னையும் வைடியும் கூப்பிட்டு போக நாங்களே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெய் தான் சொல்ல, நம்ம தியாகும் சரின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே நம்ம தியாங்கோட ஃபேஸு சுத்தமாக சரியில்லை. ஸோ நம்ம தியாங்கோட ஃபேஸுமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதை நம்ம என்னவோ நோட்டீஸ் பண்ணியிருப்பார், பட் அந்தளவுக்கு எதுவும் கேட்டுக்கல, விட்டுட்டாரு. பட் நம்ம இங்கே வைடி அப்படியே பொறுமையாக சைன் போட்டுட்டு அப்படியே பின்னாடியே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ வைடி ரூமுக்கெலாம் போகலை. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கா. திரும்பி நம்ம வைடி டக்குன்னு திரும்பி நம்ம ஜேவை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை வந்த ஜே, நான் உன் கூட வரட்டாடா, கொஞ்ச நேரம் நம்ம வெளியே போயிட்டு வருமா, எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு அந்த ரூமுக்கு போக பிடிக்கலடா, உன் கூட வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம ஜேக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திரும்பி அப்படியே வழியை பார்த்து, என்னடா கேட்குற, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹேண்ட்ஸை லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டு போயிட்டுருக்காரு அந்த இடத்துல வெளியே. நம்ம என் வைக்கும் புரியுது வைடு ரொம்ப ஹர்ட் ஆகிறாரு அப்படின்னு. ஸோ அவரும் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி லைட்டாக, இவனெல்லாம் எங்கேருந்து தான் திருந்த போகிறானுங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜே அண்ட் நம்ம வைடிக்கு பின்னாடி நம்ம என் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த சைடு ரூமில் காமிச்சா நம்ம டேங் தான் இப்போ பொறுமையாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டுக்குள்ளே வராது. பார்த்தா நம்ம டேங்கோட ஃபேஸு சுத்தமாக சரியில்லை. ஸோ அவரோட ஃபேஸு ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஃபேஸு டல்லாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜங்கு கிட்ட தான் வந்து நம்ம டேங்குமே அப்படியே பொறுமையாக உட்காராரு அந்த ரூமில். ஸோ நம்ம ஜங்கு கிட்ட வந்து அந்த விண்டோ சைடு தான் நம்ம ஜங்கு உட்காந்துருப்பாரு. ஸோ அதே விண்டோ சைடு பொறுமையாக நம்ம டேங் வந்து அந்த டேபிள் லைக் அந்த சேரை எடுத்து போட்டுட்டு அந்த விண்டோ சைடு உட்கார. ஸோ அதே இடத்துல நம்ம ஜிமினும் அந்த இடத்துல வந்து லைக் உட்காந்துருக்காரு ஏற்கனவே. டேங் அப்படியே நம்ம டேங் அண்ட் ஜங்கு ஜிமின் 3 பேரும் அந்த விண்டோ சைடு ஒரு மாதிரி சேரை எடுத்து போட்டு சுற்றி உட்காந்துருக்காங்க. ஸோ எங்கே அப்படியே நம்ம டேங் தான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ விஷயத்த திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ஃபேஸே சரியில்லை. நம்ம ஜங்குக்கு தான் இப்போது டேங் டேய் டேங் டேய் டேங் அப்படின்ற மாதிரி போட்டு டேங்க கொடுக்குறாரு. என்னடா என்னடா ஆச்சு உனக்கு, இப்படி இருக்கா திடீர்னு, என்னாச்சு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்ன சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு இருக்காரு. பட் எங்கள் ஜங்குக்கு விடுறதா இல்லை, நீ விடுன்னு சொல்கிற ஸ்டைலாக பார்த்தாலே தெரியுது சார், எங்கேயோ போய் பயங்கரமாக செருப்பல் வாங்கியிருக்கீங்கன்னு. என்னாச்சு, யார் என்னடா சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம ஜங்கு கேட்டுட்ருக்க. இங்கே ஜிமின் தான், என்னடா ஆச்சு, என்ன 2 இருக்கு, என்ன டேங் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க. பட் யாங்க ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு அவரே அறியாமல் ஒரு மாதிரி, டேய் ஜிமன் வைடியா ஓன்ட்ட நல்லா பேசுகிறான், அன்னைக்கு கூட நீங்கள் வைடியும் நீயும் பார்க்கில் வச்சு கிஸ் பண்ணிங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. ஸோ இங்கே நம்ம ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு யாருக்குமே அது தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஜவுக்கெலாம் டக்குன்னு திரும்பி நம்ம ஜிமினை பார்க்குறாரு. அட பாவி, என்னடா அது, என்ன சொல்கிறான், பார்க்கில் வச்சு கிஸ் அடிச்சாடா அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜவு கேட்க, நம்ம ஜிமன்தா அங்கே என்ன நடந்ததுனே தெரியாமல் ஜவுக்கு நீ பேசாத, கிஸ் பண்ணந்தான், ஆனால் நாங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோம், என்ன சுச்சுவேஷனில் இருந்தோன்றதே தெரியாமல் 2 பேரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிடுறாரு. ஸோ இங்கே நம்ம டேங் தான், ஓன்ட்டெல்லாம் அவன் நல்லா தான்ட்டா பேசுகிறான், ஆனால் ஏன்ட்ட மட்டும் ஏன் அப்படி எரிஞ்சு விடுறான், ஏன் அவனுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே டேங் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரா. இங்கே ஜவுக் தான், டேய் என்னடா ஆச்சு, என்ன பண்ணா, நீ அதை சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், இவன் பாட்டுக்கு இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எங்களுக்கு என்ன தெரியும், நீ ஏதாவது சொன்னாதான்டா எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜவுக் சொல்ல. இங்கே டேங் தான் அப்படியே இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஒரு மாதிரி நம்ம வைடியை லைக் அந்த வாலில் பின் பண்ணது, அப்புறம் வைடி கிட்ட கிஸ் பண்ணது, வைடி தள்ளி விட்டுட்டு பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் சொல்கிறான்டா,
லூனாட்ட போய் அதை சொல்ல அவள் வருவா. நான் உங்களுக்கு யார், நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறான்டா. அது என்னன்னு தெரில, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. இங்கே நம்ம ஜங்குக் தான் அவனுக்கு கோவப்பட்டு எந்திக்கிறாரு. அவனை எங்கடா, அது எப்படி எவ்வளோ தைரியம் இருந்தா ஒன்றை பார்த்து அப்படி கேட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திக்க. இப்போ பின்னாட்லேருந்து ஒரு வாய்ஸ், அவன் சொன்னது என்னடா தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஜிமின் அண்ட் அவங்க எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம யூங்கி தான். ஸோ பொறுமையாக நம்ம யூங்கி தான் அப்படியே அந்த இடத்துல நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு லைக் ஒரு அந்த டேபிள் எடுத்து சாஞ்ச மாதிரி. அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான், நம்ம ஜஸ்ட் 2 years தானே ஜங்குக்கு அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அடுத்த டிவோர்ஸ் கொடுத்துருவோமே, அப்புறம் எதுக்குடா அவன்கிட்ட ரைட்ஸ் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் தானே சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, ஏர்போர்ட்டில் இருக்கும் போது நீ தானே பேசினா அவன்கிட்ட, ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு, அப்புறம் நீ எப்படி பண்ணால் அவன் பேசாமல் என்ன பண்ணுவான். அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட சொன்னதே நம்ம தான், எங்களுக்கு லூனா இருக்கா அப்படின்னு லூனா அவனை வச்சுட்டு லூனா முன்னாடி பண்ணதும் நம்ம தான். அப்போவும் அவன் அப்படி தான் பேசுவான். அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, நம்மளாம் யார் அவனுக்கு, இல்லை அவன் தான் யார் நமக்கு, ஜஸ்ட் அந்த 2 years தானே. அடே நீ ஏன்டி அங்கே அவன்கிட்ட ஜெலஸ் ஆகுற அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே எல்லா மெம்பர்ஸும் ஒரு மாதிரி இவங்கவே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த இடத்துக்கு இப்போ ஹோபா தான் கரெக்டாக அந்த டைமுக்கு அப்படியே வராரு. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே தான் ஹோபா வராரு. ஸோ ஹோபாவும் வந்து பொறுமையாக அந்த சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு, நீ சொல்கிறது கரெக்ட் தான் யூங்கி, அவன் மேலே நமக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது, நம்ம லூனாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லை லூனாக்கான பொறுப்பை ஃபுல்லாக நம்ம ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே டக்குன்னு நம்ம ஹோபாவே சொல்கிறாரு, ஏதோ ஒரு விஷயம் அவன்கிட்ட தெரிலடா, ஏன் அவன்கிட்ட ப்ரோசஸ் ஆகுறேன் ஜெலஸ் ஆகுறேன்னு தெரில, ஏன் நீ பண்ணல இதே மாதிரி தான் நான் அவன் ஜெயிட்ட க்ளோஸாக இருந்ததை பார்த்துட்டு அன்னைக்கு அவனை ரூமில் பண்ணப்போ அவன் என்கிட்ட இதை தான் கேட்டான். அவன் அன்னைக்கு கேட்டது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தது, இப்போ வரைக்கும் அது ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்கு. நம்ம லூனா ஃபஸ்ட்டு வைடியை மேரேஜ் பண்ணியிருக்கவே கூடாது, இப்போது பண்ணிவிட்டு நம்மளோட ரொம்ப ஹர்ட் ஆகுறாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி நம்ம ஹோவா சொல்ல, இங்கே நம்ம ஜம் தான், ஐயோ என்னடா ஆளாளுக்கு இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் ஜிமன் தான் யாரும் இங்கே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசல. ஜிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏதோ ஒரு விஷயம் லூனாட்ட இல்லாதது வைடிட்ட இருக்கு, நம்ம லூனா கிட்ட இப்பெல்லாம் இருந்ததே இல்லை, அவளை பார்த்து பொசஸ் ஆகிருக்கோமா கிடையாது, அவள்கிட்ட இப்பெல்லாம் இருந்திருக்கோமாடா கிடையாது, அவள்கிட்ட என்னைக்காவது கிஸ் பண்ணியிருக்கோமா நம்மளா இஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜவுக்கு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டாரு. ஸோ அவர் கிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றப்போ சொல்ல வந்திருப்பாரு, பட் இஷ்டப்பட்டுன்றப்போ சைலண்ட் ஆகிட்டாரு. இல்லைட, ஆனால் வைடிட்டாக அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நமக்கு வருது, ஏன் ஜெலஸ் ஆகிறோம், அவன்கிட்ட தான் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்டணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிமின் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பல டென்ஷனில் இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அப்படி சவுண்ட் பண்ணேன், இப்போ பின்னாட்டிலேருந்து ஒரு சவுண்ட் தான் கேட்குது, நம்ம அட ஜின் தான் அடி அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னு பொறுமையாக வாக் பண்ணிட்டு வந்திருப்பாரா. ஸோ அவர் தான் அப்போ நான் எல்லோரும் இப்போ என்னடா சொல்ல வரீங்க, ஓடி மேலே ஃபால் ஆகுறோண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம நம்ஜோன் தான் அதெல்லாம் நடக்கக்கூடாது புரியுதா, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லூனா இருக்கா, அவளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நம்ம தான் ஏற்றுட்ருக்கோம், வைடி ஏன் நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கான காரணமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் யாருக்கும் வரக்கூடாது, அது மட்டும் இல்லை 2 yearsல அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவோங்கிறது உங்களுக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும், அவன்கிட்ட லிமிட்டாக இருந்துக்கோங்க, அது மட்டும் இல்லை தேவையில்லாமல் அந்த லவ் ஃபீலிங்ஸு அதெல்லாம் அவன் மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க புரியுதா. லூனாக்கு யோசிங்கடா, அவனும் பாவம் தானே, என்னதான்
பண்ணோமோ பண்ணலையோ, நம்ம கான்ஷியஸில் இருந்தோமோ இல்லையோ, அன்னைக்கு நடந்ததுக்கு நம்மளும் ரீசன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ திடீர்னு வைடி மேலே ஃபீலிங்ஸ் வருதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை ஜஸ்ட் அட்ராக்ஷன், அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்ல. அவனுக்கும் நமக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்றாவே இருக்கிறோம், அதனால் இதெல்லாம் வருது, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. புரியுதா? தேவையில்லாமல் எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ஜூன் தான் டக்குன்னு கிளம்பிட்டாரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே அவங்க பாட்டுக்கு போக இங்கே பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக் பாயிண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக் வேறு ஒரு சைடு சொல்லியிருப்பார் இல்லையா, லைக் எப்படி சொல்கிறதுனா, இந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது கூட நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம வைடி ஒரு மாதிரி கோபமாக பேசிட்டு போயிருப்பாரு. ஸோ அதை யோசிச்சு பார்க்குறாரு. இருந்தாலும் இவனுக்கு வாய் நிறையா ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ மற்ற மெம்பர்ஸும் ஒரு மாதிரி நம்ஜன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே யோசிச்சுக்கிறாங்க, அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம இவங்கியும் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் நம்ஜன், நம்ம தான் தேவையில்லாமல் ஃபீலிங்ஸை வளர்த்துட்ருக்கோம், இங்கே பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட. என்னமோ எனக்கு தெரில, பட் வைடிட்ட ஃபீலிங்ஸை வளர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இங்கே நம்ம யூங்கியும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு எடையே ஆளாளுக்கு கிளம்புறாங்க. இப்போ சொல்லப்போனால் நம்ம மெம்பர்ஸ் யாருமே அவங்க நார்மலான ஸ்டேபிளான ஸ்டேட்லேயே இல்லை. ஒரு மாதிரி பல விஷயம் ஓடிட்டுருக்கு மண்டையில். ஒரு பக்கம் வைடினா, இன்னொரு பக்கம் லூனா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி மாறி மாறி யோசிச்சுட்ருக்காங்க. பட் நம்ம இங்கே கரெக்டாக இருக்கிற ஒரு பர்சனாக நம்ம லைக் ஜின்னும் நம்ஜுனும் மட்டும்தான். நம்ம ஜங்குக்குமே அண்ட் லைட்டாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லேயே தான் சுற்றுறாரு. அவர் ஒரு பக்கம் ஜங்குக் தான் இப்போ காமிச்சா ஒரு மாதிரி தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. அதானா அவங்க சொல்கிறதும் உண்மைதான். ஆனால் லூனாக்கிட்ட வராத ஃபீலிங்ஸ் ஏன் வைடிட்ட வரணும்? ஒரு வேளை ஜங்குக்கே வைடியை லவ் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. சி அதெல்லாம் இருக்காது. இங்கே பாருடா ஜங்குக்கு, லூனா இருக்கா, மறந்துடாத. வைடி 2 இயர்ஸ்க்கு தான். அவன்கிட்ட நீ ஏன் பாசிட்டிவ் ஆகணும்? இதெல்லாம் ஜஸ்ட் அட்ராக்ஷன். நம்ஜூன் ஹயாங் சொல்கிற மாதிரி அவன் நம்ம கூடயே இருக்கிறான், மேரேஜ் ஆகிடுச்சுங்கிற தாட்ஸ்னால அப்படி வருது, அவ்வளோதான். அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, உன் மண்டையை குழப்பிக்காத அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே உட்காந்து ஒரு மாதிரி பயங்கரமாக தாட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆக இப்போ எல்லாருமே அப்படியே ஒரு பெரிய டைனிங் டேபிளில் தான் அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ டின்னர் தான்டா, இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு, ஏதாவது சாப்பிட்டு படுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக டின்னர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் அப்படியே ரவுண்டாக சுற்றி உட்காந்துருக்கா. அப்படியே இந்த டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நம்ம வைடி தான் இந்த சைடு எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஜங்குக்கும் நம்ம ஹோபிக்கும் நடுவில் உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக வைடி மேலேயே தான் இருக்குது. என்னன்னு தெரில, வைடியை பற்றின திங்ஸ் மட்டும் நம்ம ஜங்குக்கோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ அவரும் ஒரு மாதிரி வைடியை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அதே வழியை பார்த்துட்டே ஒரு பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் வைடிக்கு தான் அந்த சாப்பாடு எப்படி சொல்கிறதுனா முழுங்க முடியல. ஒரு மாதிரி லைக் சாப்பிடக்கூட முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி ஏதோ விஷயத்த வைடி பயங்கரமாக திங்க் பண்ணிட்டே அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்க. இப்போது வைடி தான் லைக் நம்ம ஜே தான் அதான் பின்னாட்டேருந்து லைட்டாக கூப்பிடுறாரு. ஸோ வைடியும் என்னன்ற மாதிரி திரும்ப மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் திரும்பி ஜேவை பார்க்குறாங்க. அதை எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் வைடிட்ட கொஞ்சம் பேசணும், அவரை கூட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைடியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டு போயிட்டாரு. இங்கே ஜங்குக்கு இதை பார்க்குற ஜங்கு தான் ஒரு மாதிரி ஜேவை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஏன்னா அது ஜே தாங்கிறது மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே அதை நீங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டு போடணும்னு அவசியம் இல்லை, அவனே வருவான், கையை விடுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு நம்ம ஜே கையை எடுத்துட்டாரு. அதை சாரி சார் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி முன்னாடி போக நம்ம வைடி ஒரு மாதிரி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இவருக்கு என்னாச்சு, ஏன் இவர் இப்போ திடீர்னு பேசுகிறாரு, அவன் என் கையை பிடிச்சா இவருக்கு என்ன பண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் லைட்டாக வாய்க்குள்ளேயே முழுங்க. எங்கள் ஜங்கு காதுக்கு அது நல்லாவே கேட்குது. ஒரு மாதிரி வைடியை பார்த்து திரும்பி மறைக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், வைடி ஓடிட்டாரு. நம்ம லைக் ஜே பின்னாடி ஜே தான் ஒரு மாதிரி வைடியை கூப்பிட்டுட்டு
என்னடா பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு வழி, இங்கே நீ வந்ததுக்கான ரீசனை மறந்துடாத. எதெல்லாமோ போட்டு திங்க் பண்ணிவிட்டு எதுக்காக வந்தோங்கிறத மறந்துடாத. நீ இங்கே வந்ததே நம்ம மெம்பர்ஸ்க்கும் லோனாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க தான். அது மட்டும் இல்லை, நீ பொறுமையாக கேளு, நீ பேசுனா கண்டிப்பாக அதுக்கான இதெல்லாம் கிடைக்கும்டா. அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொருத்தவங்க கூடயே அவனை கூப்பிட்டு போகிறதும். முடிஞ்ச அளவுக்கு நீ அவங்க கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணு, அவங்கக்கிட்ட பேசு, அவங்க கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நீ இதுக்காக வந்தோங்கிறத மட்டும் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஒய்டியும் கரெக்ட் தான் ஜே, நானும் அதெல்லாம் மறந்துட்டு எதை லூஸ் மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் பாரு. நல்ல வேலை எனக்கு ஞாபகப்படுத்தினேன். சரி விட, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்டி தான் ஜேட்டு சொல்கிறாரு. ஓகேடா, நான் இந்த எபிசோடை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். அப்புறம் நான் அதை நேற்றே ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடணும்னு நினச்சேன், பட் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன்டா. அப்புறம் என்கிட்ட எல்லோரும் கேட்குறீங்க, அக்கா ஒரு எபிசோட ஒரு 1 ஹவருக்கு போடுங்க அக்கா அப்படின்ற மாதிரி. 40 நிமிஷக்கும் 1 ஹவருக்கும் எவ்வளோடா டிஃப்ரென்ஸ் இருக்குது? 20 நிமிஷம் தானே டிஃப்ரென்ஸு. அதே இதை நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்பீங்க, அது 20 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் தான் நான் போடலாம்ல அப்படின்னு. நான் போடுறது பிரச்சனை இல்லைடா, பட் நான் இப்போ 1 ஹவர் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா அது பெரிய மண்டை உடச்சலாம் போயிரும்டா பேசிக்காக. ஏன்னா நான் இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணி அதை என் மொபைலில் டவுன்லோட் போடணும். ஸோ அது வந்து என் மொபைலில் டவுன்லோட் ஆகும், அதுக்கே பல மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா 1 ஹவர் அப்படின்றப்போ கொஞ்சம் ஜிபி அதிகமாக வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நான் 40 மினிட்ஸுக்கு 1 ஹவருக்கு 20 நிமிஷம் தான் வித்தியாசம். ஆனால் 1 ஹவருங்கிறப்போ ஜிபி அதிகமாக போடுவான். ஸோ நான் அந்த 1 ஹவரை என் மொபைலில் ரெக்கார்ட் டவுன்லோட் பண்ணி அது என் கையில் சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். இங்கே என் கையில் சேவ் ஆகவே பல மணி நேரம் எடுத்துக்கும். இதில் யூடியூப்பில் வேறு அப்லோட் பண்ணுறப்போ சொல்லவே வேண்டாம், கிட்டத்தட்ட 1 நாள் முழுக்க யூடியூப்பில் ஏற எடுத்துக்கும். ரியலாகவே 1 ஹவர் மட்டும் நான் போட்டேன்னா 1 நாள் முழுக்க எடுத்துக்கலாலும் ½ டேவாவது எடுத்துக்கும் அது வந்து அப்லோட் ஆக. இல்லைடா, பேசிக்காக அவ்வளோ எம்பியும் ஜிபியும் நான் வந்து ஏன் டேட்டாவில் ஏற்றி அப்புறம் யூடியூப்பில் ஏற்றுறதுக்கும் ஸ்டார் டேட்டா தான் போகும், ஏன் நெட்டு தான் போகும். ஸோ அப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அதை ஏறிட்டான்னு பார்க்கணும் அடிக்கடி. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம், டவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ளாப் ஆயிரும், ரிட்டன் முதலேருந்து ஏற்றணும். ஸோ நான் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தானே நான் 1 ஹவர் போட கொஞ்சம் யோசிக்கிறேன், மிச்சப்படி ஒன்றும் இல்லை. பட் நான் கண்டிப்பாக ஃபைனல் எபிசோட் 1 ஹவர் போடுறேன், நான் ப்ராமிஸ். ஓகேவா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபைனல் எபிசோட் நான் கண்டிப்பாக 1 ஹவர் போடுறேன். 1 ஹவர் போடுறது வந்து பிரச்சனை இல்லை, பட் டேட்டா இருக்கணும்டா, அதான். ஸோ ஓகேடா, வரட்டா.